உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புறவுகளே, மறைபரப்பு ஞாயிறு வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாட்களிலே இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாழ்வாள் வார்த்தையால் எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு புனித அந்தோனி மரி கிளாரட்டை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக தருகின்றார். ஆண்டவரை அன்பு செய்து அவரது வார்த்தையை தனது வாழ்வின் அடித்தளமாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் நற்செய்தியை அறிவித்து குருகுலத்தை புதுப்பித்து திரு அவையை உறுதிப்படுத்தி நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று வாழ்க்கையால் அறிக்கை செய்தவர் புனித அந்தோனி மரிய கிளாரட். இயேசுவின் திரு இருதயத்தை நினைவு கூறுகின்ற நாளிலே ஆண்டவரே, இந்த புனிதரை போன்று நாங்கள் உம்மை அன்பு செய்ய, நாங்கள் உம்மை அறிக்கை செய்ய, நாங்கள் உமது வார்த்தையை அறிவிக்க மறைபரப்பு பணியை முழுமையாக செய்து இறையிலத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் தாரும் என்று இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். பல தருணங்களில் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, நற்செய்தியை அறிவிக்க மறந்திருக்கின்றோம், மறுத்திருக்கின்றோம். தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உடலையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களுக்கு நற்செய்தி பணிபுரிய புனித அந்தோனி மரிய கிளாரட் என்னும் ஆயரை வியத்தகு அன்பாலும் பொறுமையாலும் உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமக்கு உரியவற்றை தேடவும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க ஊக்கமுடன் உழைப்பதில் கருத்தாயிருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 18 25 முடிய. சகோதர சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்ய விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் விரும்புவதை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செய்முறையை என்னுள் காண்கின்றேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலின் என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும்.
ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவே. ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை. என்னை காத்திருளும், ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளே. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது:
மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்றடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவிடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்படைப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத தொலைக்காட்சியின் அன்புறவுகளே, இன்றைய நற்செய்தியின் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய இறைவார்த்தை பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? What are the signs of the time? இந்த காலம் நமக்கு காட்டுகின்ற அடையாளங்கள் என்ன, அருங்குறிகள் என்ன, குறியீடுகள் என்ன? இன்றைய நாளிலே தாய் திரு அவை புனித ஆண்டனி மேரி கிளாரட் அவர்களை நமக்கு சாட்சியாக வைக்கின்றது. ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர், தான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். தன்னுடைய குருத்துவ வாழ்விலே முழுக்க முழுக்க ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டுடைய மகிமைக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். அவரை பற்றி நிறைய பேசலாம். அவருடைய வாழ்விலிருந்து எந்த விதமான வாழ்வியல் பாடங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், அவர் வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை கொடுக்க முடியும் என்பதை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் கூட எடுத்து சென்றதெல்லாம் ஒரு திருச்சிலுவை, அவருடைய ஜெப புத்தகம், இதயம் நிறைந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். வெளியில பயணம் போகின்ற பொழுதெல்லாம் இதுதான் அவருடைய சொத்தாக இருந்தது. தன்னுடைய கரத்துல சிலுவை, அவருடைய ஜெப புத்தகம் டிவைன் ஆஃபீஸ், இதயம் முழுவதும் ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம். இவர்களை கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்றார். ஆண்டுடைய வார்த்தையை வீரியத்தோடு அறிவித்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ஆண்டுடைய இதயத்தை படம் பிடித்து காட்டினார். மனமாற்றம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்பதை உரக்கச் சொன்னார். கடைசியில மாதா பக்தி, அன்னையினுடைய பற்றி எரிகின்ற அந்த அன்பு, தூய அன்பு தான் இவரை முழுமையாக ஆட்கொண்டது. அதனாலதான் பின்னால ஒரு சபையை தொடங்குவார். சபையினுடைய பெயரே இதுதான், திருஹிருதய அன்னை, அமல அன்னை. அமல அன்னையினுடைய நற்செய்தி அறிவிக்கின்ற பிள்ளைகள், மிஷனரி சன்ஸ், நற்செய்தி அறிவிக்கின்ற பிள்ளைகள் என்கின்ற சபையை உருவாக்கினார். கிளரீஷியன்ஸ் இந்த நாட்களில் ஏறக்குறைய 60 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முதன்மையான பணி கல்வி பணி, இறையிறக்க பணி, ஊடக பணி. அன்புறவுகளே, ஒரு 5 இளம் குருக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த சபையை ஆரம்பித்தாங்க. எதற்காக? ஆண்டுடைய அன்பை எல்லா இதயங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக, ஆண்டுடைய அன்பை அறிவிப்பதற்காக.
ஆண்டுடைய அன்பை மக்கள் சுவைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்கள் காலங்கள் காட்டுகின்ற அறிகுறிகள் என்ன, அடையாளங்கள் என்ன என்ற கேள்வியோடு ஆரம்பித்தேன். இந்த புனிதரின் வாழ்விலிருந்து நாம் நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்போம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை சூழல்ல நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் ஆண்டுடைய அன்பை சுவைப்பேன், நான் சந்திக்கின்ற எல்லா மக்களும் ஆண்டுடைய அன்பை சுவைக்கச் செய்வேன் என்று சூழ் உரைத்து அதற்காக தன்னை அர்ப்பணித்தவர், சபையை உருவாக்கியவர், அதன் மூலமாக நற்செய்தி பணியை உலகெங்கும் கொண்டு சென்றவர். இந்த நாட்களிலே நாம் நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம உலக வரலாற்றில் வாசிப்போம், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு இலக்கு உண்டு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு எதிர்கால திட்டம் உண்டு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கும் கற்றுத்தருகின்றார். வழக்கமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்ப்போம், நம்ம ஆட்கள் பெரியவர்கள் எல்லாம் லென்ஸை பயன்படுத்துவாங்க தெரிந்து கொள்வதற்காக. சின்ன எழுத்தாக இருக்குது அல்லது சிறு நுண்ணுயிரியாக இருக்கின்றது, தெரிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக லென்ஸ் பயன்படுத்துவார்கள். கண்ணாடி வில்லை என்று சொல்வார்கள். சிறியதை பெரிதாக காட்டுகின்ற அல்லது அடையாளம் காட்டுகின்ற ஒரு கருவிதான் இது. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், எதிர்கால வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். இரண்டாவது ரோட் மேப். இப்பெல்லாம் வாகனங்கள் ஓட்டுகின்றவர்கள் உடனடியாக எடுக்கிறதெல்லாம் ரோட் மேப். எப்படி பயணிக்க வேண்டும், பயணத்தில் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல் இருக்கின்றது, எங்கெல்லாம் பாதை மோசமாக இருக்கின்றது, எங்கெல்லாம் பாதை கடினமானதாக இருக்கின்றது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தெளிவாக நம்முடைய பணி வாழ்க்கைக்கு ஒரு ரோட் மேப் கொடுத்திருக்கிறார். நம்ம ரோடு, நம்ம பயணம் எளிதாக இருக்க போவது கிடையாது. நிச்சயமாக கடினமானது, கரடுமுரடானது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது, தடைகள் நிறைந்தது, போராட்டங்கள் நிறைந்தது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஒரு சில நேரத்தில் பாதையே இருக்காது, நம்ம தான் பாதை போட வேண்டும் என்கின்ற உண்மையையும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ரோட் மேப் என்று சொல்வார்கள். மூன்றாவது பாரோமீட்டர். நம்ம வழக்கமாக இந்த நாட்களிலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய, இயற்கையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய காற்றழுத்தமானி என்று சொல்வார்கள். இந்த நாட்களில் நிலநடுக்கம் வருவதற்கு முன்னதாகவே இந்த கருவியை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும். அதே போலவே பூமிக்கடியில் மாற்றங்கள் வருகின்றது, சுனாமி வருகின்றது, இயற்கையினுடைய சீற்றங்கள் வருகின்றது, காற்றழுத்தம் வருகின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற அந்த கருவிதான் காற்றழுத்தமானி பாரோமீட்டர். நம்ம எதிர்கால வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும், நம்ம பணி வாழ்க்கையை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பணி வாழ்க்கையினுடைய நுணுக்கங்களையும் பணி வாழ்க்கையினுடைய சவால்களையும் நாம் எப்படி அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த பின்னணியில் நம்ம யோசிப்போம். இந்த வாரம் நற்செய்தி அறிவிப்பு வாரம், தூதுரை பணி வாரம். திருமுழுக்கு பெற்றோரே, நீங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்தி பணியாளர்கள். திருமுழுக்கு பெற்றோரே, நீங்கள் ஒவ்வொருவருமே திருத்தூதர்கள். திருமுழுக்கு பெற்றோரே, நீங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை உங்கள் தோள் மேல் இருக்கின்றது என்பதை தாய் திரு அவை நினைவூட்டு கொண்டே இருக்கின்றது. நம்ம தமிழக திரு அவையில் எல்லா மறை மாவட்டங்களிலும் பயன்படுத்துவதற்காக டோர் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு கத்தோலிக்க வீடுகளிலும் இந்த ஸ்டிக்கர் இருக்கணும். நினைவூட்டல் ஸ்டிக்கர், பதாகை. திருமுழுக்கு பெற்றோரே, நீங்களே திருத்தூதர்கள். மறைபரப்பு ஞாயிறு நற்செய்தியை அறிவிக்கவே, மக்களிடையே நம்பிக்கையின் எதிர்நோக்கின் தூதுவர்களாக என்கின்ற இந்த ஸ்டிக்கர் எல்லா வீடுகளிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே கார் ஸ்டிக்கர், அதே போலவே பைக் ஸ்டிக்கர்,
நம்ம ஒவ்வொருத்தருமே ஒன்று நமக்கு நினைவூட்டல் தேவை, அடுத்தது நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நினைவூட்டலை தர வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இந்த நற்செய்தியை சுமந்து செல்கின்ற தார்மீக கடமை உண்டு என்பதை நினைவூட்ட வேண்டும். நற்செய்தி பணிக்கு நமக்கு நிறைய மாடல்கள் உண்டு. மத்தேயு மாடல் என்று சொல்வார்கள், மார்க்கன் மாடல் என்று சொல்வார்கள், லூக்கன் மாடல் என்று சொல்வார்கள். நம்ம திருத்தூது பணியில் இதெல்லாம் நமக்கு தெரியும். எப்படி மத்தேயு நற்செய்தி அறிவிக்கின்றார், மார்க் எப்படி நற்செய்தி அறிவிக்கின்றார், யாருக்கு அறிவிக்கின்றார், லூக்கா எப்படி நற்செய்தி அறிவித்தார், யாருக்கு அறிவித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். திருத்தூதர் பணியிலே இன்னும் ஒரு மாடல் மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து மாசிதோனியன் மாடல் என்று சொல்வார்கள். பவுலடியார், அதே போலவே அங்கே அப்பல்லோ இருப்பார், பிரிஸ்கில்லா அக்கிலா என்கின்ற தம்பதியர்கள் அங்கே இருப்பார்கள். என்ன செய்கிறார்கள்? இவங்க 2 பேரும் ரோமையிலிருந்து வந்தவர்கள். கிளாடியூஸ் அரசன் அங்கு கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்ட வரையிலே அங்கிருந்து இங்கே வந்தவர்கள் பவுலடியாரை சந்திக்கிறார்கள். அங்கே அப்பல்லோ நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். தங்களுடைய இறை அனுபவத்தை அப்பல்லோவுக்கும் கற்றுத்தருகின்றார்கள். இன்னும் ஆழமாக தான் பெற்றுக்கொண்ட உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை, திருத்தூதருடைய அனுபவத்தை அவருக்கும் கற்றுத்தருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி நம்ம ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், இளம் தம்பதியர், குடும்பத்தினர், வயதானவர்கள், பெரியவர்கள் என்று எல்லோரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கடமையை, பொறுப்பை தான் தாய் திரு அவை நமக்கு நினைவூட்டுகின்றது. உண்மையிலே நான் நற்செய்தி அறிவிக்கின்றேனா? எப்படி வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன்? நான் அடிக்கடி இந்த மகளை பற்றி பேசுவது எனக்கு ஆச்சரியத்தை தான் தருகின்றது. கடந்த வாரத்திலே நவிதா, சிங்கப்பூரில் இருக்கின்ற அந்த குழந்தை பல்வேறு காரணங்களுக்காக நான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கின்றேன். நான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி மிஷன் சண்டேவுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன், முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மகள் இப்படியாக பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர், நானும் கூட இது மாதிரி ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்திருக்கிறேன், எப்படியாக நானும் நற்செய்தி அறிவிக்கிறேன். அப்படியாம்மா, என்னம்மா செய்கிறேன் என்று கேட்டேன். அந்த மகள் சிங்கப்பூரில் இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அறையில் அவங்க படிக்கின்ற இடத்துல பைபிள், அன்னையினுடைய திருச்சுருவம், ஜெபமாலை, இறைவார்த்தை பேழை என்று இருக்கும். அந்த பிள்ளையோடு படிக்கின்ற பிள்ளைகள் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலவங்க கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன? இந்த குழந்தை ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு விளக்கி இருக்கின்றது. வாழ்வினுடைய தேவைகளுக்காக, அப்படின்னா கஷ்டம், கவலை, பயம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதற்கென்று பயன்படுத்தப்பட வேண்டிய இறை வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன புத்தகத்தை அதை வைத்திருக்குது. அப்போ வந்து அந்த பிற மதத்தை சார்ந்த அன்பு மகள் கேட்டிருக்கிறாங்க, எனக்கு கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ஐ காட் கன்ஃபியூஷன்ஸ், எனக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, எனக்கு கிரைசிஸ் இருக்குது, எனக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மகள் அந்த சின்ன புத்தகத்திலிருந்து ஒரு சில இறை வார்த்தைகளை அந்த மகளுக்கு படித்து காட்டியிருக்கின்றார்கள். அதை கேட்ட பிற்பாடு அந்த மகள் சொல்றாங்க, ஐயோ, அப்படியே எனக்கு பொருந்துகிறது, என்னுடைய ப்ராப்ளத்துக்கு இந்த இறை வார்த்தை அப்படியே சொல்யூஷனா இருக்குது, நான் இதை வாசிக்கலாமா என்று கேட்டு இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றது. எப்போவெல்லாம் தேவையோ அப்போவெல்லாம் இந்த நவிதா என்கின்ற பிள்ளையோடு சேர்ந்து அவருடைய தோழியும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவராலும் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்பதற்கு இந்த பிள்ளை மிகச்சிறந்த மாதிரி. படிக்கின்ற பிள்ளை, ஆனால் படிக்கின்ற வேளையிலே தன்னால் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை, விசுவாச அனுபவத்தை தன்னுடைய தோழிகளுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் நற்செய்தி. இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. நாம் ஒவ்வொருவருமே சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அப்பா அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் அனுபவத்தை, ஆண்டவர் நம்மை தொட்டதை,
அன்பு காட்டியதை, மன்னித்ததை, நமது வாழ்வின் தேவைகளை சந்தித்ததை அடுத்தவர்களோடு பகிர்ந்து ஆண்டுடைய அன்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவோம். அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். அதனால தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே அருள் வேண்டுவோம். ஒரு பக்கம் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஆண்டனி மரிய கிளாரட் மிகச்சிறந்த மாதிரி நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு ஆண்டவர் காலத்தின் அறிகுறிகளை அடையாளம் கண்டு கொண்டு நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்வின் சூழலை புரிந்து கொண்டு நற்செய்தி அறிவிக்க அழைப்பு தருகின்றார். இந்த வாரம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த அர்ப்பணத்தை நாம் நமது வாழ்விலே ஆழமாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமது அன்பை சுவைக்கின்ற பிள்ளைகள். சுவைக்கின்ற அன்பை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் உமது இதயத்திற்குள்ளாய் கொண்டு வருகின்ற பணியாளர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக, திருத்தூதர்களாக ஆண்டவரே எங்களையும் மாற்றும். அதற்கான அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று தொடரும் திருப்பலியிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வளமையை விட ஒன்று அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்த வளமையை விட ஒன்று அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புறவுகளே, நாம் அனைவருமாய் இணைந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு ஏற்ப புனித கிளாரட்டின் வழியிலே நற்செய்தி அறிவித்து இறையிலத்தை கட்டியெழுப்ப அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித ஆண்டனி மரிய கிளாரட்டின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றுவாறு வாழ வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பள்ளியினால் இர் உளம் கனிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித கன்னியும் புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஆண்டனி மரிய கிளாரட், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் அவ்வமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ் என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்குகளுக்கும் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திருநாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். காலத்தின் அறிகுறிகளை அடையாளம் கண்டு கொண்டு நற்செய்தியை அறிவிக்க அழைப்பு தருகின்றவர். நற்செய்தி பணியாளர்களாய் வாழ தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாமல் வழிப்பதாக.
நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே சிந்தையெல்லாம் நொந்தழுதே சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உம்மை மொழி பேசும் இன்பமுகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே கண்ணின் மணி போல காத்திடுவோனே அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தேன் நீ வா வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையின் நம்பிக்கைக்காக புனித ஆண்டனி மரிய கிளாரட் அயராது உழைத்து தமது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். அதனால் இம்மறை நிகழ்வின் வல்லமையால் உம்மடியார்களை அதே நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் எங்கும் அதை எடுத்துரைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வாலும் வார்த்தையாலும் நற்செய்தியை அறிவித்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சுமந்து மகிழ்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சுமந்து மகிழ்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட
ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக.